ஏய், ஏன்டா அவ்வளவு சோகமா நடந்துட்டு இருக்க? உனக்கு என்னடா பிரச்சனை? அதை ஏன்டா கேட்குற? கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு. ஏறாத கோயில் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, வயிற்றுல ஒரு புழுகு பூச்சி கூட உண்டாக மாட்டேங்குதுடா. இதுக்கேண்டா கவலைப்படுற? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் விசிட்டிங் கார்டு தரேன்டா, நீ அவரை போய் பாரு, உனக்கு நல்ல செய்தி கண்டிப்பா வரும். டேய் ரொம்ப நன்றிடா, நாளைக்கு நான் போய் பார்க்குறேன்டா. எல்லாத்துக்காரும் நீ தானே, உன்னை விடமாட்டா. டேய், என்னடா பிரச்சனை? என்ன ஏன்டா சட்டை பிடிக்கிற? நீ சொன்ன மாதிரி இந்த டாக்டரை பார்த்தேன்டா, குழந்தையும் முறந்துருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏ மச்சி, வாழ்த்துக்கள்ரா. பையனா பிள்ளையா? ஐயரா. ஏன்டா? அதான் குழந்தை உறந்துருச்சுல, அப்புறம் என்னடா? அந்த பையன் ஏன் ஜாடை இல்லடா, டாக்டர் ஜாடை இருக்குதுடா. எதே டாக்டர் ஜாடையா? இந்த பிரச்சனைக்காரன் நீ தான்டா, இந்த பிரச்சனை நீ தான் முடிச்சு தரணும். இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்கு எங்க மாமாவால மட்டும் தானே முடியும். அவர் நான் வர சொல்றேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. 1 hour later. ஏய், எங்க மாமா வந்துட்டாரா, உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருண்டா. மாப்பிள வணக்கம். மாப்பிள யாருக்கு மாப்பிள பஞ்சாயத்து பண்ணணும்? மாமா இங்க நிக்கிறான் பாருங்க, இந்த கூமுட்டி தலையனு தான் மாமா பஞ்சாயத்து பண்ணோம். என்ன தம்பி உனக்கு பிரச்சனை? என்னடான்னு தெரியுங்களா? இதுக்கேண்டா கவலைப்படுற? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் விசிட்டிங் கார்டு தரேன்டா, நீ அவரை போய் பாரு, உனக்கு நல்ல செய்தி கண்டிப்பா வரும். தம்பி மாசம் ஹாஸ்பிட்டல் நீ தான் கூட்டிட்டு போறியா? நான் மாசம் மட்டும்தாங்க போனேன், மத்த 9 மாசம் நான் வேலைக்கு போயிட்டுங்க. அப்போ 9 மாசமா நீ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல, நீ அங்க வேலைன்னு வேலையை பார்த்துருக்கிற. டாக்டர் இந்த வேலையை பார்த்து விட்டான். டாக்டர் சாடையில பிறக்காம அப்ப அருணாள் சாடையில பிறக்க இங்க என்ன வெட்டி இங்க வேற பஞ்சாயத்து.